அனைவருக்கும் வணக்கம். நட்சத்திர வரிசையில் 12வது நட்சத்திரம் உத்திர நட்சத்திரமாகும். இந்த நட்சத்திரம் சூரிய பகவான் நட்சத்திரமாகும். மேலும் இந்த நட்சத்திரம் 1ஆம் பாதம் செம்பராசியில் உள்ளது. 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் கன்னிராசியில் உள்ளது. செம்பராசி அதிபதி சூரிய பகவான் ஆவார். கன்னிராசி அதிபதி புத பகவான் ஆவார். உத்திர நட்சத்திரம் ஆண்கள் பெண்கள் இருபாலருக்கு உள்ள பலனை பார்ப்போம். செம்பத்தில் உள்ள உத்திரம் டாமினேஷனாக இருக்கும். கண்ணில் உள்ள உத்திரம் நன்றாக இருக்கும். தற்பெருமை அதிகம் பேசுவார்கள். கடன் கொடுத்து மாற்றிக்கொள்பவர்களும் இவர்களே ஆவார்கள். அதிக நாட்கள் வாழக்கூடியவர்கள் இவர்கள் பெரும்பாலும் சிவபக்தர்களாக இருப்பார்கள். சிம்பம் உத்தரம் வாய்க்கு ஒரு சிலருக்கு சிறப்பாக அமைவதில்லை. மேலும் குடும்பத்தின் மீது அதிக அக்கறை இல்லாதவர்களாக இருப்பார்கள். வெளிநாடு செல்லும் பாக்கியமுடையவர்கள். கண்ணில் உள்ள உத்தரம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இவர்களில் ஒரு சிலர் விளையாட்டு வீரர்களாக இருக்க வாய்ப்புள்ளது. கண்ணில் உள்ள உத்தரம் ஐயப்பன் முருக பக்தர்களாக இருப்பார்கள். அப்பாவின் சொத்துக்கு ஆசைப்பட மாட்டார்கள். சொந்தமாக சொத்து சேர்த்து சந்தோஷம் கொள்பவர்கள் இவர்களே ஆவார்கள். அம்மா மீது அதிக பாசம் உள்ளவர்கள். அப்பா மீது பாசம் சற்று குறைவாக தான் இருக்கும். மலை கோவிலுக்கு செல்வது இவர்களுக்கு அதிகம் பிடிக்கும். சினிமா விரும்பி பார்ப்பார்கள். ஞாபக சக்தி அதிகம் உடையவர்களும் இவர்களே ஆவார்கள். சிறந்த பேச்சாளர்கள், கற்பனை வளம் உடையவர்கள், நிர்வாக திறமை உடையவர்கள், திறமசாலி, புத்திசாலி. தன் குழந்தைகளுக்கு சிறப்பாக திருமணம் செய்வார்கள். பெண்கள் மாநிலம் உடையவர்கள். கணவர் குழந்தைகளை நன்றாக பார்த்து கொள்வார்கள். செம்பராசி உத்திரம் ஒரு சிலருக்கு வாழ்க்கை சரியாக அமைவதில்லை. கன்னிராசி உத்திரம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மாமியார் மாமனார் இவர்களை அன்பாகவும் பாசமாகவும் பார்த்து கொள்வார்கள். எல்லோரிடமும் பாசமாக நடந்து கொள்வார்கள். திறமைசாலி, புத்திசாலி. இவர்கள் கையெழுத்தும் நன்றாக இருக்கும். சிம்மம் உத்திரம் 1ஆம் பாதம் அதிக கோபப்படுவார்கள். கன்னி உத்திரம் 2, 3, 4 பாதம் அமைதியானவர்கள், அன்பார்கள், தங்கமான பெண்கள். வேலையில் நன்றாக வேலை செய்து அதிகாரிகளின் அன்பை பெறுபவர்களும் இவர்களே ஆவார்கள். ஒரு சிலர் பிடிவாத குணம் உடையவர்களாக இருப்பார்கள். தன் அம்மா அப்பாவிடம் பாசம் அதிகம் உள்ளவர்களும் இவர்களே ஆவார்கள். கடவுள் பக்தி உடையவர்கள். அதிக நாட்கள் உயிர் வாழக்கூடியவர்கள். இந்த நட்சத்திரமானது ஐயப்பன் உதித்த நட்சத்திரமாகும். வாழ்க வளமுடன், நீங்கள் நலமுடன்.